मूषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयी अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिरमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। तस्यां पुर्यामयोध्यायां वेदवित् सर्वसंग्रहः दीर्घदर्शी महातेजाः पौरजानपदप्रियः इक्ष्वाकूणामतिरथः यज्वादानपरो वशी महर्षिकल्पो राजर्षिः त्रिषु लोकेषु विश्रुतः मम लालप्यमानस्य पुत्रार्थं नास्ति वै सुखं तदर्थं हयमेधेन यक्ष्यामीति मतिर्मम सर्वथा प्राप्स्यसे पुत्रान् चतुरो अमितविक्रमान् यस्य ते धार्मिकी बुद्धिः इयं पुत्रार्थमागता
பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீயப்பதியான சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானுடைய ஒரு உயர்ந்த சரித்திரத்தை ராமனுடைய குழந்தைகளான குசலவர்கள் நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துல ராமபிரான் பண்ணின அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகத்தினுடைய நடுவில் இந்த ராமாயணத்தை சொல்லுகிறார்கள். மொத்தம் குசலவர்களால் சொல்லப்பட்ட நாட்கள் 25 நாட்கள். அது ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் வீதம் 25 நாள் சொல்லப்பட்டது. இப்போ 9 நாள் அப்படின்னு ராமாயணத்தை சொல்கிறோம். நாம் ராமாயணம் அப்படின்னாலே நவாகம் அப்படிங்கிறது பிரசித்தமாக இருக்கு. இது ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டது. 9 நாள் கிரமத்தில் ராமாயணம் பண்ணினா மகத்தான பலன். ஏன்னா ராமன் பிறந்தது நவமி. பொதுவாக அந்த 9ங்கிற லக்கம் இருக்கு, அதுக்கு சில விசேஷங்கள்லாம் உண்டு. ராமன் பிறக்கிறதே சொல்கிறேன் நான். இந்த எண்ணுக்கு சக்தி உண்டு, எழுத்துக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம மதம்தான். நியூமராலஜி, நேமாலஜி இதெல்லாம். ஆனால் அது சொன்னது வேற, இவா எடுத்துன்னு இருக்கிறது வேற. இவா எடுத்துக்கிற அந்த எழுத்துக்கு சக்தி கிடையாது. இங்கிலீஷ் எழுத்துக்கெல்லாம் சக்தியே கிடையாது. பின்ன சம்ஸ்கிருதத்தில் உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கு இதுக்கு சலக்ஷணம்னு சொல்லுவார்கள். கணன் சொல்லும்போது லக்ஷணம்னு ஒரு பாகம். அது அதில் இந்த எழுத்து இந்த உடம்பினுடைய எந்த பகுதியிலேருந்து வர்றது, இது எந்த அளவுக்கு நாம் இதுக்கு காத்து கொடுக்குறோம், இது எந்த தேவதையை குறிக்கிறது, பஞ்சபூதங்களில் இது எதை குறிக்கிறது, இந்த சப்தத்தை நாம் உச்சரிக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு சாஸ்திரம். அது மாதிரி திதிகள். இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோமோ, பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திதிவார நட்சத்திர யோக கரணம்னு பெயர். பஞ்சாங்கம் அப்படின்னா திதினா சூரியனுடைய நகர்வு, அதை குறிக்கிறதுக்கு திதின்னு பேர். வாரம் அப்படின்னு சொன்னால் 7 நாட்கள். நவகிரகங்கள்னு சொல்கிறோமே, ஒரிஜினலாக 7 கிரகங்கள் தான். இந்த ராகு கேது சாயா கிரகம் 7 நாட்கள், அதனால் 7 கிரகங்கள், அதனால் 7 நாட்கள். நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனை கணக்கு பண்ணி சொல்கிறது. சந்திரனுடைய நகர்வு அப்படிங்கிறது 27 நாளைக்கு ஒரு தடவை. சூரியனுடைய நகர்வுங்கிறது 30 நாளைக்கு ஒரு தடவை ஒரு இது மாறுறது. அது ராசி மாறுறது. 360 டிகிரியில் 30 பாகை அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் மாறுறது. நட்சத்திரம் யோகம் அப்படிங்கிறது இன்றைய தினம் இன்ன நட்சத்திரம் இன்ன கிழமையில் இன்ன திதியில் சேர்ந்தால் இன்ன யோகம் அப்படின்னு ஒரு கணக்கு. அது நாம் சொல்கிற மாதிரி சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படிங்கிறது இல்லை. மொத்தம் 27 யோகம் இருக்குது. அதை சொல்லி தான் நாம் சங்கல்பம் பண்ணணும். அதில் நல்லதெல்லாம் சித்த யோகம் அமிர்த யோகம்னு சேர்த்துட்டோம், கெடுதலை மட்டும் மரண யோகம் அப்படின்னு சொல்லிடுறோம். கரணம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பாதி. அதுவும் மொத்தம் 56 இருக்குது. 56 நாள் 60 இருக்குது. அதுக்கும் சில சக்திகள் உண்டு. இந்த 5ம் சேர்ந்தது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. நம்மளுடைய சாஸ்திரங்களில் அந்த எண்ணுக்கு ஒரு சக்தி உண்டுன்னு சொன்னதுனால 9 நாட்களில் இந்த ராமாயணத்தை சொன்னால் கேட்டால் இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுசரித்தா மாதிரி தான் இன்றைக்கி ராமாயண நவாகம் அப்படின்னு பண்ணின்னு வரும். குசலவர்கள் சொன்னது மொத்தம் 25 நாள் அவர்கள் சொன்னது இந்த ராமாயணத்தை. ராமாயணத்தை எழுதி முடித்த வால்மீகிக்கே ராமாயணத்தை பார்த்து பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த
இந்த பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறவாளை பார்த்தா தான் நான் சொல்கிறது தெரியும், கவிதை எழுதுகிறவாளை கேட்டால் தான் நான் சொல்கிறது தெரியும், கதை சொல்கிறவாளை பாடுறவாளை கேட்டால் தான். இன்றைக்கி கதை சொல்லி முடித்த உடனே நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம், நாம் நன்னா சொன்னோம் அப்படின்னு. பெருமாளுக்கு அலங்காரம் நாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி இருக்கும், அன்றைக்கி அமையும் அது பெருமாள் அமைச்சு பெறது மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி நன்னா அமைஞ்சிருக்க அலங்காரம் அப்படின்னு தோணும். அது மாதிரி பாடுறதும் அப்படிதான், சமையலும் எல்லாம் அதுவாக அமையறது. ராம்லாலா, ராம்லாலாவுக்கு கொண்டு வர்றார் அவர். ராம் குழந்தை இந்த அயோத்தி ஜட்ஜ்மெண்ட்டில் பராசரன்னு ஒரு அட்வொகேட், அவர் தான் இப்போ ராம ஜென்மபூமிக்கு ட்ரஸ்டி, வைஷ்ணவர். அவரை நான் பார்த்தேன் ஒரு 4 மாதம் 3 மாதம் முன்னாடி அயோத்தியில் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுற விஷயமா. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பண்ணணுங்கிற பேச்சு வந்திருக்கு, அதுக்காக பார்த்தேன். அப்போது ஒரு விஷயம் சொன்னார். 56 நான் தாத்தாவோட ராமாயணத்தை கேட்டேன். இப்போ ரொம்ப கஷ்ட தசைன் வாழ்க்கையில் இந்த ஐஸ் ஹவுஸில் தான் கேட்டேன்னா, ராமாயண பாராயணம் பண்ணுங்கோ கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு தாத்தா சொன்னார். அன்றைக்கி பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன் தீட்சிதர், இன்றைக்கி 97 வயசாகிறது. நான் சந்தியாவந்தனம் கூட நான் ஒழுங்காக பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ராமாயண பாராயணம் தினம் பண்ணுவேன், தினம் ராமாயண பாராயணம் பண்ணுவேன். எதுக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டேன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆர்கியூமெண்ட்டு பண்ணும்போது 3 பேர், அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர். இந்த பக்கம் 3 பேர் யாருன்னா, ராம ஜென்ம பூமிக்கு சொந்தக்காரா ஒருத்தர், ராம பக்தர்கள் ஒருத்தர், ஆலயத்துக்கு ரீதியாக கோர்ட்டில். 3வது ராமரே ஒரு வாதி மாதிரி ஆயிட்டா, ராம் லாலான்னு போட்டுட்டா, ராமரே ஒரு வாதி அப்படின்னு எடுத்துனுட்டா. அந்த பக்கம் வக்போர்டு ப்ளஸ் மசூதியோட இவா என்ன ஆர்கியூமெண்ட் பண்ண சொன்னது ராம பக்தர்களுடைய சார்பில் தான். ராம ஜென்ம பூமியில் இவர் ஆர்கியூமெண்ட்டு ராம பக்தர்கள் சார்பில் பண்ணுறதா இருக்கும்போது முத நாளைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டார்கள், இல்லை இல்லை ராம் லாலா குழந்தையினுடைய தரப்பில் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கோ அப்படின்னு. கார்த்தால என்னை கூப்பிட்டு சொல்கிறா, ஒரு நாளில் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், நான் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் அழுக்கு, அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. ராமர் விட்ட வழின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு போய்ட்டு 9 மணிக்கு உட்காந்தேன். 1 மணிக்கு தான் என்னோட ஆர்கியூமெண்ட் வந்தது. அதுக்குள்ளே எனக்கு தோணினதை எழுதி வச்சேன். 3.5 மணி நேரம் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டில். பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்குறேன் தீட்சிதர், எனக்கே பிரமிப்பாக இருக்குது. நான் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வரேன்னா, இவா வீட்டு ஷெட்டில், கார் போட்டிருக்கிற ஷெட்டில் 15 குரங்கு குதின்னு குதிச்சுட்டே இருக்கான். தொப்பு தொப்பு தொப்புன்னு இவர் டான்ஸ் ஆடுற மாதிரி. பொதுவாக ராத்திரி 6 மணிக்கு மேலே குரங்கு கண்ணில் படாது, கவனிச்செல்லாம் தெரியும். 6 மணிக்கு அப்புறம் குரங்கு வராது. இது நடந்தது 7 மணிக்கு. இதெல்லாம் நீங்கள் ராத்திரி போய் யூடியூப்பில் பார்த்து எல்லாம் தெரியும், அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கா. அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படின்னா. இதுக்கு சொல்ல வந்தேன், ராம் லாலா, ராமரே ஒரு குழந்தை தானே, ராமரே ஒரு குழந்தையாக தான் இன்றைக்கி நார்த் இந்தியாவிலெல்லாம் கிருஷ்ணரையும் ராமரையும் குழந்தையாக தான் பார்ப்பா. நாம் பிதாவாக பார்க்குறோம், பகவானாக பார்க்குறோம், தெய்வமாக பார்க்குறோம். அங்கே வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணிட்டு பார்க்கிறார். காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். காமார்த்த குண சம்யுக்தம். இந்த கதையை பார்த்தோம்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. இதிகாசம்னு பேர், ஆர்ஷம்னு பேர், காவியம்னு பெயர், சாஸ்திரம்னு பெயர், தர்மசாஸ்திரம். இத்தனை மகிமைகள்லாம் இந்த ராமாயணத்துக்கு உண்டு. அதெல்லாம் நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லி டயத்தை, ஏன்னா அது பெரிய விஷயம், அது சாஸ்திர விஷயம். அது சாதாரணமாக கேட்குறவர்களுடைய மனோபாவத்தில் சொன்னால் ராமாயணம் அப்படின்னு ஒரு சப்தம் காதில் விழுந்திருக்கு, அதுக்கு மேலே அதை பற்றி பெருசாக தெரியாது.
அப்படிங்கிற தன்மேல வந்து கேட்குறவர்களுக்கு காமார்த்த குண சம்யுக்தம். அழகான கதையா இருக்கும். இப்படி ஒரு கதையா, இப்படி ஒரு காதல் காவிய தலைவன், இப்படி ஒரு காவிய தலைவி, இப்படி ஒரு கதாபாத்திரங்கள், இப்படி ஒரு நட, இப்படி ஒரு வசனங்கள், இப்படி ஒருத்தர் கற்பனை பண்ணினா கூட எழுத முடியாது. கற்பனை பண்ணி எழுதுகிறார்கள் பற்றில, அவர்கள் கூட எழுத முடியாது. இது மாதிரி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ண முடியாது. போஜன் அப்படிங்கிற ராஜா சொன்னான், எத்தனையோ உலகத்தில் கவிஞர்கள் இருக்கா, எத்தனையோ புதுசு புதுசாக காவியங்களை எழுதலாமே, பொழுது முடிஞ்சால் எல்லாரும் எதுக்கு ராமனையே பற்றி பேசுகிறேன், ராமகாவியத்தையே எல்லா மொழியிலையும் எழுதுறேன். ஏன் அப்படின்னா, எங்கள் எல்லாருக்குமே புதுசாக கவிதைகள் பண்ணணும், காவியங்கள் கிரியேட் பண்ணணுங்கிற ஆசை தான். அதுக்கு கதாநாயகன் கேரக்டர் அமையணும். அதை வச்சு தான், மைய கருவாக வச்சு தான் காவியம் அமையும். அது எங்களை பொறுத்த பரியந்தம் நாங்கள் தேடினாலும் ராமன் மாதிரி ஒரு கதாநாயகன் கிடையாதுங்க. ராமன் மாதிரி ஒரு கதாநாயகன் கிடையாது. அதனால நாங்கள் திரும்ப திரும்ப எல்லாருமே ராமாயணத்தை தான் எழுதுறோம். அது வேற வழி கிடையாது. அதனால தோஷமும் கிடையாது. இந்த சரித்திரத்தை கேட்கும்போது அழகான ஒரு கதையா தோணும். நிறைய வாழ்க்கையினுடைய முறைகள்லாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கதை நன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேலே கேட்டோம்னா தர்மார்த்த குணவிஸ்தரம், தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓ, இதுதான் சுபாவம் போல இருக்கு, இப்படி தான் வாழணும் போல இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய லாப நஷ்டத்தை மனசில் வச்சுண்டு நமக்கு தோணினதெல்லாம் பண்ணுறோம். நாம் மேலே அயோத்தியா காண்டம் வந்ததுன்னா, காட்டுக்கு கிளம்புற சமயத்தில் ராமர் தசரதனுக்கு நமஸ்காரம் பண்ணினார், கௌசல்யக்கு நமஸ்காரம் பண்ணினார், சுமித்ரைக்கு நமஸ்காரம் பண்ணினார். ஒரு ரீல கிளம்புறதே சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுவார்களோனோ, அப்படி சொல்லிண்டே வந்த வால்மீகி கைகேயிக்கு நமஸ்காரம் பண்ணினார். இந்த பட்டாபிஷேகம் நின்று ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமே கைகேயி தான். நாம இருந்தால் ஜென்மால மூஞ்சியில் முழிப்போம். அப்புறம் இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணால் அவர்கள் முகத்தில் ஜென்மால முழிப்பமான ராமர் நமஸ்காரம் பண்ணினார் அப்படிங்கிறத, இதுக்கு வால்மீகிக்கே அதில் இஷ்டம் இல்லை. கைகேயிக்கு நமஸ்காரம் பண்ணினால்னு வெறுமனை சொல்லாமல் கைகேயாஷ்டா பியனாரியாயாஹா அப்படிங்கிறார். அருகதை இல்லாத கைகேயின்னார், தகுதி இல்லாத கைகேயி அப்படிங்கிறார். சரி, ராமரையே நமஸ்காரம் பண்ணினார். அம்மா சிறுதாயார் இல்லையா? குணத்தினால, சுபாவத்தினால, செயலால மட்டமா இருக்கலாம், ஸ்தானத்தினால உயர்வா இருந்துட்டா அப்பா அப்படிங்கிறது அப்பா தானே, அதை மாற்ற முடியாது. அம்மான்னா அம்மா தானே, தாத்தான்னா தாத்தா தானே, அத்தைன்னா அத்தை தானே, சித்தப்பான்னா சித்தப்பா தானே. இந்த தகுதிகள் மாறாது. இவர்களுக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்கணுங்கிறது நம்ம பெரியவா காமிச்சு கொடுத்துருக்காளே. சிறிய அப்பா அப்பாவுக்கு சமானங்கிறத காமிக்கிறதுக்கு தான் சித்தப்பான்னு சொல்றது. பெரிய அப்பா பெரியப்பா, அப்பாவுக்கு சமானம் அவர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் சின்ன அம்மா பெரிய அம்மா அப்படிலாம் சொல்றோம். நாம இந்த வார்த்தைகள்லாம் வேற எந்த பாஷையிலையும் கிடையாது. நம்ம தமிழ்ல விசேஷமா அமைஞ்ச வார்த்தைகள் அது. மருமகள், மாற்று பெண், மாட்டு பொண்ணும் இல்லை ஆட்டு பொண்ணும் இல்லை, மாற்று பெண், மருமகள், மருமகன், இப்படிலாம் வார்த்தைகள் அர்த்த. அகத்துக்காரர், அகம்னா உள்ளேன்னு அர்த்தம். அகத்துக்காரருக்கு தான் ஆத்துக்காரர்னு சொல்றது. அது மாதிரி ஆறு வேற அகம் வேற. இந்த தமிழுக்கு நிறையா சில தேய்வுனால எழுத்துகள் மாறி போன மாதிரி தோணுமே தவிர, கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா அதுக்கு ஆச்சரியமான ஒரு பொருள் இருக்கும். சிறிய தாயாரான தன்
கைகைக்கு நமஸ்காரம் பண்ணுறதுலேருந்து ராமர் பண்ணினதை பார்த்துட்டு நாம் தெரிஞ்சுக்கணும், ஓஹோ ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை ஒரு விசேஷம்னு சொன்னால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. மஞ்சள் தேங்காய் கொடுத்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். முதல்ல கையில் மஞ்சள் தேங்காய் கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் ஆரம்பமே, அந்த பூஜையோ ஜெபோ விவகாரமோ ஆரம்பம். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரியவா இவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத. வேணா நமஸ்காரம் பண்ணினாதான் மரியாதையான்னு கேட்கலாம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறான், இதெல்லாம் ரொம்ப பத்தாம் பசலி அப்படிங்கிறான். விதுர நீதியில் சொல்லும்போது எதற்காக நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், பெரியவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமஸ்காரம் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன்னுடைய ஆயுசு விருத்தியாகும், புத்தி விருத்தியாகும். புத்திமான் விருத்த சேவையா அப்படின்னு சாஸ்திரம். வயசானவர்களை நாம் வணங்க வணங்க புத்திசாலித்தனம் ஜாஸ்தியாகும். அந்த அந்த அமைப்பே எப்படின்னா, அந்த கால் வழியாக அவர்களுடைய அந்த புத்திசாலித்தனம் பாஸ் ஆகிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குமோ, நீ நமஸ்காரம் பண்ணுறதே அவர்களுடைய புத்திசாலித்தனம் உங்ககிட்ட வர்றது அப்படிங்கிறது. புத்திமான் விருத்த சேவையா அப்படின்னு. இது மாதிரி தர்மங்கள் புரியும் ஓரளவு உற்று கவனிச்சோம்னா, சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்டோம்னா தத்துவங்கள் புரியும், இன்னும் கொஞ்சம் ராமபக்தி வரும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்டால் ராமனே கிடைப்பான். இதுக்கு சமுத்திரம் வேணா. இந்த ராமாயணம்ங்கிறது ஒரு கடல் போல. நாகப்பட்டினத்தில் போய் கடற்கரையில் ஒருத்தர் நின்னார்கள்னா, கரையிலேயே நின்னான்னா கிளிஞ்சல் கிடைக்கும், சோழி கிடைக்கும். கொஞ்சம் கடலுக்குள்ளே போனான்னா ஆனமுஞ்சி பூனமுஞ்சின்னு சிலதெல்லாம் கிடைக்கும். இன்னும் 10 கிலோமீட்டர் உள்ளே போனான்னா வலம்புரி சங்கு கிடைக்கும். இன்னும் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் உள்ளே போனோம்னா முத்தெல்லாம் கிடைக்கும், ரத்னங்கள்லாம் கிடைக்கும். சமுத்திரத்தில் எல்லாம் இருக்குது. நாம் எந்த அளவுக்கு கடலுக்குள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற பதார்த்தத்தினுடைய மதிப்பு உயர்றதோனோ, அது மாதிரி ராமாயணத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அர்த்தம். சமுத்திரம் இவேன்னு சொன்னால் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் சமுத்திரம் சாமான கொடுக்கும். அது மாதிரி எத்தனை பேர் ராமாயணத்தை பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் புதுசு புதுசாக புரியும். பாலக்காட்டில் ஒரு ப்ரெஸ் இருக்குது, கல்பாத்தியில். அவர் எங்கள் தாத்தாட்ட சொன்னார், எனக்கு தெரிஞ்சு 83 வியாக்கியானம் இருக்குன்னார் ராமாயணத்துக்கு. ராமாயணத்துக்கு 83 வியாக்கியானம் இருக்குது, எங்கையில் கிடச்சது. நீ எவ்வளவோ இருக்குன்னா அத்தனை பேர்கள் அதற்கு விளக்கம் எழுதியிருக்கார்கள். அது மட்டும் இல்லை, அத்தனை பேர்கள் பயனடைஞ்சிருக்கார்கள் ராமாயணத்தினால. ராமாயணத்தினால பயனடையாதவர்களே கிடையாது. இப்போ நான் சொன்னேனே பராசரர் அட்வொகேட், அவர் சொல்கிறார், சந்தியாவந்தனத்தை கூட நான் விட்டுடுவேன் உடம்பு முடியாததுனால. ஒரு நாளைக்கு 3 சர்க்கம் 4 சர்க்கம் ராமாயணம் பாராயணம் பண்ணுறதை நிறுத்த மாட்டேன்டான். 56 ஆரம்பித்தது, இன்னைக்கு 2023. என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயர்வுக்கு காரணம் அந்த ராமாயணம் தான். இதில் ஒரு ஆச்சரியம், 56 எங்கள் தாத்தாவை பார்க்கறதே அவர் சாதாரண வக்கீல், ரொம்ப சாமானிய நிலையில் இருந்தவர். அவரே சொன்னது, நான் ஜீவனத்துக்கே கஷ்டப்பட்டேன்னா. ஒரு பணக்காரரா மேலே அவர் வந்தார் அப்படின்னா அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பணக்காரராக வரா. அவர் ராமஜென்ம பூமி கேஸுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண வச்ச அந்த ராமன், அதே ராமஜென்ம பூமி ராமர் கோவில் கட்டுறதுக்கு ட்ரஸ்டியா பண்ணியிருக்கார் பாருங்க. அதுதான் விசேஷம். அதில் இந்த ராமநாமாவை ஜபம் பண்ணினார் வால்மீகி. ராமநாமாவனால பவித்திரமானாருங்கிறதோட நிற்காம அதே வால்மீகியை ராமாயணம் பண்றதுக்கு உள்ள வாய்ப்பை பகவான் கொடுக்குறாம. இதெல்லாம் தான் அதில் கவனிச்சு நாம் ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். அப்பேற்பட்ட உயர்ந்த ராமாயணத்தை குசலவர்களுக்கு சொல்ல, குசலவர்கள் ராமனுடைய சன்னிதானத்தில் சொல்றார்கள். இந்த பாரத தேசத்தை வர்ணிச்சார்கள். இதில் 2 வம்சம், இந்த பாரத நாட்டை முழுக்க ஆண்டவர்கள் 2 வம்சம். சூரிய வம்சம்னு ஒன்று, சந்திர வம்சம்னு ஒன்று.
சூரிய வம்சத்துக்கு ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் அப்படிங்கிறது அயோத்தியாங்கிறது சரையு நதிக்கரையில் இருக்கு. சந்திர வம்சத்தினுடைய ஹெட் குவார்ட்டர் ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிறது கங்கைக்கரையில் இருக்கு. அது பாரத நாட்டில் உள்ள எல்லா ராஜாக்களும் இந்த வம்சத்தினுடைய வழி வந்தவர்கள் தான். இப்போ 2 நாள் முன்னாடி ஏதோ ஒரு திருவாரூர் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டை நான் பார்க்கும்போது, இந்த திருவாரூரில் தியாகராஜாவோட கோவில் எப்போ வந்தது, மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்கிறமே தவிர, அவனோட கல்வெட்டில் பார்த்தா அவன் தன்னை சூரிய வம்சத்துக்காரன்னு சொல்கிறான், தன்னை சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறான். பாண்டிய ராஜாவோட இதில் ஹரிமர்தன பாண்டிய சரித்திரத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குலசேகர பாண்டியன்லேருந்து ஆரம்பித்தா அவர்கள் சொல்கிறார்கள் தன்னை சந்திர வம்சத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். இப்படி 2 வம்சம்தான் இதுக்குள்ளே வந்தவர்கள் தான். இன்றைக்கி நாம் சாதாரணமாக பேசுகிறதேவே 3 தலைமுறை இந்த ஆட்சி புரிகிறவர்கள்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது 3 பரம்பரையை சொல்லிக்கிறார். இது நம்ம தேசத்தை ஆண்டவர்கள் ஆட்சி புரிஞ்சதை சொல்லணும்னா அவ்வளோ பரம்பரையை சொல்லணும். நாராயணன், நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவினுடைய புள்ள மரீச்சி, மரீச்சியினுடைய புள்ள காஷ்யபர், காஷ்யபருடைய புள்ள சூரியன், சூரியனுடைய புள்ள மனு, மனுவனுடைய புள்ள இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுனுடைய புள்ள விகுச்சி, விகுச்சியினுடைய புரஞ்சயன், புரஞ்சயனுடைய புள்ள அனேனஸ், அனேனசனுடைய புள்ள பிருது, பிருதுனுடைய புள்ள சந்திரன், சந்திரனுடைய புள்ள யுவனாஸ்வன், யுவனாஸ்வனுடைய புள்ள சாபஸ்தன், சாபஸ்தனுடைய புள்ள குவலயாசுகன், குவலயாசுகனுடைய புள்ள திருடாஸ்வன், திருடாஸ்வனுடைய புள்ள சேனஜித்து, சேனஜித்தினுடைய புள்ள யுவனாஸ்வன், யுவனாஸ்வனுடைய புள்ள மாந்தாதா, மாந்தாதானுடைய புள்ள ஐடவிடன், ஐடவிடனுடைய புள்ள தசரதன், இப்படி வரிசையாக வரும். அது 64 தலைமுறை ராமாயணத்தில் சொல்லப்படுறது. இப்படி வரிசையாக பல ராஜாக்கள் ஆண்டதான இந்த சூரிய வம்சம். அதில் ஏகப்பட்ட உயர்ந்த மகான்கள் வசிக்கக்கூடியதான அந்த யோத்தியா அயோத்தியா ஒருத்தர் சண்டை போட்டு அந்த நகரத்தை கைப்பற்ற முடியாது.